தெரியும்? கிருத்திக்கு தெரியுமா? வங்கி வருமா? என்ன? வங்கி. எஸ், வெரி குட் ஆன்சர். வங்கி வரும். யாரு சொன்னது? யாரது சொன்னா? அர்ஷினி சொன்னேன் சார். அர்ஷன், வெரி ஃபேண்டாஸ்டிக், வெரி இன்டெலிஜென்ட். விவசாய பண்ணை. ஆமா, ரைட். அபர்ணிகா, எஸ், விவசாயம். சொல்லுங்க, எழுதுங்க. வங்கி, பாடசாலை, வைத்தியசாலை. வைத்தியசாலை, பாடசாலை. வைத்தியசாலை. ரைட், ஓகே, வெரி குட். எழுதுங்க பாப்பா, நான் விடைய போடுறேன். இதான் எழுதிக்கொள்ளுங்க. சார் நான் இப்பதான் ஜாயின் ஆகினேன் சார். நான் எழுதிட்டேன். வெரி குட். எல்லாம் சார் கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அழுகல. அபர்ணிகா விடைய எழுதிக்கொள்ளுங்க. விட விளங்குதா? கேன் யூ see the answers? ஆன்சர் விளங்குது. சார் நான் இப்பதான் சார் ஜாயின் ஆகினேன். நான் கேள்வி ஒன்று கேள்வியும் ஆன்சர்ஸும் தாரேன் பிள்ளைகள். நீங்க எழுதிக்கொள்ளுங்க. ஓகே. சார் எழுதி சார். சாமா, ஷாமா. ஃபினிஷ் சார். சார் அங்க எழுதல கொஞ்சம். எழுதுங்க. எழுதிட்டேன் சார். எழுதிட்டீங்களா பிள்ளை? என்ன எழுதுனீங்க எல்லாம்? சார் நான் இப்பதான் வங்கி, வேளாண்மை, தொழிற்சாலைகள். சார் போக்குவரத்து. வெரி குட். போக்குவரத்து. பொழுதுபோக்கு சார். பொழுதுபோக்கு. மருத்துவமனை. மருத்துவமனை. பாடசாலை சார். தொழிற்சாலை. வங்கி, தொழிற்சாலை, விவசாய பண்ணை. ரைட், ஓகே. இதுதான் முக்கியமா. என்ற ஸ்கிரீன் அடுத்து எழுதுங்க. பாடசாலை துறையில் கணினி தொடர்பான சில பயன்பாடுகளை குறிப்பிடுங்க. அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. எழுதுங்க பிள்ளைங்க. பாடசாலை தொடர்பில் எழுதுங்க பிள்ளை. என் ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு? தில்ஷான், அபர்ணிகா, என் ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு? என்ன விளங்குது? பள்ளித்துறையில் கணினி தொடர்பான சில இல்ல, பள்ளித்துறை எழுதுக்கலாம். இங்க பாடசாலை எழுதுங்க. பாடசாலை. பாடசாலை. சமா சமா சமா. Hello to the student, Oxford students. Yes sir. I sent for. Did you receive my message? Something chat box. Yes Did you sir. receive my? Can you download and write all the question and answers? Okay sir. Okay, write it. Is it English or Tamil? Downloading sir. Downloading. Can you check it and call me? Sorry, speak with me. English sir. You write it. Okay. Okay, write it. Both are writing. ஓகே பிள்ளைகள், என்ன வரும்? பாடசாலை துறையில் கணனி தொடர்பான சில பயன்பாடுகளை குறிப்பிடுங்க. என்ன பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். அலுவலக பணிகளை எளிதாகவும் திறமையாகவும் செய்வதற்கு கணினியை பயன்படுத்தல். வெரி குட் தேஷானி. படிப்பதற்கும் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு இலகுவாக இருக்கும். பாடசாலை பாடங்களுக்கு மேலதிகமாக விடயங்களை பெறுதல். ஷார்ட்டா எப்படி எழுதுவீங்க?
ஷார்ட்டா எழுதணும். நீங்க சும்மா எக்ஸாம் பேப்பர்ல கேட்டா அந்த புக்ல உள்ள மாதிரி அப்படியே எழுதுறது இல்ல. திரும்ப அனுப்புவதற்கு. சரியா? சரி, சரி எழுதுங்க சார். பாப்போம். நான் விடையே போறேன், எழுதுங்க. சார் இப்படி எழுதலாமா? மற்றவர்களுக்கு பத்திரை அனுப்ப கணினி இந்த ஸ்கிரீன் கிளியரா இருக்கோ தெரியல, விளங்குதோ தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் ஆத்திஃபா. பள்ளி நிர்வாக பணிகளை செய்ய வருமா? பள்ளி நிர்வாக பாடசாலை நிர்வாக செயல்களை நடைமுறைப்படுத்த. வெரி குட். ஆன்லைன் எக்ஸாம் செய்யறதுக்கு தேவைப்படும் ஸ்மார்ட் வகுப்பறை மூலம் கற்பித்தல் மற்றும் கற்றல் பாடம் வீடியோக்கள் உருவாக்குதல். பாடசாலை ஐசிடி பாடத்தை கற்பது கண்டிப்பா நம்ம வேணும்னா கம்ப்யூட்டர் இல்லாமல் ஐசிடி பாடம் படிக்க இயலுமா? எல்லாத்தானே அர்ஷனுக்கு தெரியும்னா. அர்ஷனிட்டு ஸ்கூல்ல எல்லாம் கம்ப்யூட்டர் லேப் இருக்கா? இருக்கு சார். ம். படிக்கிறது மிஸ் ஆகுமே சார். பிள்ளைங்களுக்கு அந்த கிழமையில ஒரு நாள் தானே அப்படி வருது. அதையும் மிஸ் பண்ணா எனக்கு கஷ்டமே சார். ஓகே, டன், முடிச்சிட்டீங்க. எங்க இருக்காது சார்? என்ன சார்? ரைட், எழுதிட்டீங்களா? ஸ்மார்ட் முதலாவது விட எழுதிட்டீங்களா? என் ஸ்கிரீன்ல உள்ள விடையை பார்த்து எழுதுனீங்களா எல்லாம்? எஸ் சார். வெரி இன்னும் குட். இல்ல ஈஷான் சார். எத்தனை எழுதுங்க எழுதுங்க இல்ல எல்லாம். எழுதுங்க பார்த்து. இந்த விடையை தான் எக்ஸாம் பேப்பருக்கு எழுத போறீங்க, சரியா? சரி சார். இதுல எழுதுங்களே, அப்படி எழுதி படிச்சாதான் நீ படிக்கலாம். கொஞ்சம் தான் அவங்க கொடுக்குறாங்க பள்ளிகள்ல தான் கேள்வி. பாடசாலைன்னு எழுதுங்க பிள்ளைகள், பாடசாலைன்னு எழுதுங்க. பள்ளின்னு சரி சார். போட்டது பாடசாலை துறைன்னு போடுங்க. ஞாபகம் இருக்கும். அப்பதான் அந்த அதை ஏன் படிக்க சொல்றாங்க, எழுத சொல்றாங்க. இல்லாட்டி அவன் சும்மா நேரத்தை வீணாக்கு. விலங்காட்டி கேளுங்க பிள்ளைங்க, எழுத்து சரியா? எழுத்தெல்லாம் எழுத்துக்கள் தெரியவில்லாட்டி கேட்கணும் என்கிட்ட. என்ன பிடிக்கும்? எனக்கு திங்கிறது தான் பிடிக்கும். பாடசாலை துறையில் பாடசாலைகளில் பரவாயில்ல, பிடிக்குது. எழுதுடா, எழுதி படிங்கடா. அம்மா, அங்க சொல்ல சொல்ல பாடசாலை ஐசிடி பாடத்தை கற்பது, பவர் பாயிண்ட் வழங்கல் மூலம் கற்றல். பவர் பாயிண்ட் பத்தி நம்ம படிப்போம் விரிவா. வைபர், ஜூம், ஜட்சி மீட் மூலம் கற்றல். ஆன்லைன் தேர்வுகள், ஆன்லைன் எக்ஸாம்ஸ். தேர்வுனா எக்ஸாம்பிள் ஏ லெவல் ஜிட்டெல்லாம் வந்து ஆன்லைனில் தான் செய்வாங்க. இப்போ செய்கிறது இல்லை, சில ஸ்கூலில் செய்வாங்க. ஓகே. ஓகே சார். ம். சார் ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசாக்குங்கண்ணே. ஸ்க்ரீனை பெருசாக்கவா? இப்போ விளங்குது சார். ஆ சார் கொஞ்சம் சின்னதாகுங்க சார். சின்னதாக்கவா? ஓ. இப்போ ஓகே சார். ஜெசிமி.
அப்போ பாடசாலை. சார் ஃபினிஷ்ட். ஃபினிஷ், வெரி குட். அடுத்து எழுதுங்க பிள்ளைகள். வங்கி துறையில் கணினி தொடர்பான சில பயன்பாடுகளை குறிப்பிடுக. சொல்லுங்க பாப்போம். வங்கி துறையில வந்து பிள்ளைகள் சரி, வங்கி துறையில் கணனி தொடர்பான வங்கி என்னென்ன பிள்ளைகள் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. வங்கி சொல்லுங்க பிள்ளைங்க. பேங்க்ல என்ன நடக்கும் சொல்லுங்க. பேங்க்ல வாட்ஸ் காசு பெறுவாங்க. காசு சரி. போட்டு காசு பெற சரி, அங்க கம்ப்யூட்டர் எல்லாம் வேலை நடக்குமா நடக்காதா? நடக்கும். நடக்குமா? இல்ல வேலை நடக்காது. அதுதான் கம்ப்யூட்டர் இல்லாம வேலை நடக்காதுன்னா, கம்ப்யூட்டர் இல்லாம ஒரு வேலையும் நடக்காது. கம்ப்யூட்டர் இல்லாம நோ ஒர்க், நோ லைஃப். அதனால கம்ப்யூட்டர் ஐசிடி பாடம் முக்கியமான பாடம்னா. ஓகே. அப்ப பேங்க்ல வந்து வாடிக்கையாளர் பேங்க்ல வந்து என்ன நடக்கும்? காசு கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும்னா, லோன் வாங்குவாங்க, நிறைய விஷயம் நடக்கும்னா, கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த கேள்விக்கு விடை எழுதுங்க பார்ப்போம். வங்கித்துறையில் கணினி தொடர்பான சில பயன்பாடுகள் குறிப்பிடுக. சார் மூணாவதுக்கு விட பணத்தை வைப்பு செய்வதற்கும் பெறுவதற்கும் கண்ணியர் சரி, விடை எழுதுவோமா? யார் கதைக்கிறீங்க? யாரு கதைச்சா டிஸ்டர்ப் ஆகுதுன்னு மற்றவங்களுக்கு? யார் அது மைக் ஆன் பண்ணிட்டு கதைக்கிறது? முவாத், சாரி சார். கமீலா சார் ஆன்சர் எழுதுனீங்களா? சொல்லுங்க பாப்பா, இதுக்கு என்ன ஆன்சர்னு. வங்கித்துறை கணனி தொடர்பான சில பயன்பாடுகளை குறிப்பிடுங்க. பணத்தை வாங்கும் போது பணத்தை செலுத்துவதற்கு இலத்திரனியல் அட்டையை பயன்படுத்த. நம்பிட்டேன். இதை நீங்க புக்கை பார்த்து சொல்றீங்க, அப்படிதானே? எழுதி கொள்ளுங்க. போறதுக்கு எடுக்கிறதுக்கு சார் எழுதுங்க பிள்ளை. வங்கித்துறை ஏடிஎம் இயந்திரம் மூலம் பணம் மற்றும் காசோலை வைப்பு மற்றும் பணம் எடுத்தல். போடுங்க, எழுதுங்க விடைய. என் ஸ்கிரீன்ல விளங்குத்தானே விட? ஆமா சார். எழுதுங்க பாப்போம். தேஷா நல்ல பிள்ளைனா, நல்லா படிக்கும் போற பிள்ளை. இல்லாம தான் பாக்குறேன். இல்லையா மறுக்கேடா? இப்ப பாப்போம். இல்லாம பிரச்சனையா தான் இருக்குன்னா, எப்படி இல்லாம தெரியுமா இருக்காது? ரொம்ப சாவி இருக்குன்னா கொஞ்சம்
அப்ப சரி போல என்ன பிள்ளைகள் ஆமா சார் வந்து இப்ப சரிதானே சரி சார் சரி அப்பயே சார். வந்துருச்சு வந்து தான் இருக்கு பரவாயில்ல சரிங்க சார் எழுதி முடி வங்கித்துறை எழுதிட்டீங்கன்னா குட் பிள்ளைகள் அடுத்து எழுதுங்க சார் அடுத்த கொஞ்சம் கஷ்டம் சார் எழுதல சார் எழுதுங்கள Sir, finish. ஃபினிஷ் ஓகே எவ்ரிவன் Finish சார் எவ்ரிவன் Finish சார் ஃபினிஷ்டோ எல்லாம் முடிச்சிட்டீங்களா இல்லாட்டி Sir, Finish தேஷா முடிச்சிட்டீங்களா தேஷானே Finish சார் ரைட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் Sir, முடிக்கலைங்க. முடியும் முடியும் சார் சார் முடிச்சுட்டேன் முடிச்சிட்டீங்களா Sir, கொஞ்சம் சின்னதா இருக்குமா? ரைட் அடுத்து எழுதுங்க பிள்ளை மருத்துவ இதெல்லாம் எழுதுங்க எல்லாம் சரியான இதை விட முக்கியமான விடயங்கள் பிள்ளைகள் பணம் பணம் ஆத்தல் சார் சத்தமா கிடக்கு சத்தமா இருக்கா? அபாடி கதா சார் சரி எல்லாம் எழுதிட்டு சொல்லுங்க பிள்ளைய சார் எழுதிட்டேன் சார் எழுதிட்டேன் எழுதிட்டீங்களா ஓகே பிள்ளை அடுத்தது போனா மருத்துவ துறையில் கணினி தொடர்பான சில பயன்பாடுகளை குறிப்பிடுக மருத்துவ துறையில் சார் கேள்வி எழுதி எழுதிட்டீங்களா தெரிஞ்சபடி சார் எழுதுங்க பாப்போம் நானும் தெரிஞ்சவங்க எழுதுங்க பிள்ளைங்க
சார் ரெக்கார்டிங் அனுப்பப்படுமா? ஓ, அனுப்பப்படும். சரி. சார் யூடியூப்ல. எழுதிட்டேன். ஓகே, குட் பிள்ளைங்க. ஓகே, ரைட். இப்போ நான் என்ன விட எழுதுனீங்க சொல்லுங்கப்பா. மருத்துவத்துறை கணனி தொடர்பான பயன்பாடுகள் என்ன எழுதுனீங்க? மருத்துவ என்ன? தகவல்களை தேடவும் சரி, எல்லாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட்டா தாரேன், எழுதிக்கோங்க. ஷார்ட்டா 3 விஷயம் தாரேன். என் ஸ்க்ரீன் விளங்குதா உங்களுக்கு? ஆன்சர்ஸ் விளங்குதா? ஆன்சர்ஸ் விளங்குதா? நோய்களை கண்டறிய எழுதுங்க. தொலை மருத்துவம், தொலைவை அரசு எழுதிக்கோங்க. எழுதிட்டு சொல்லுங்க. ஆத்திஃபா எழுதுறீங்க? எழுதுறீங்களா ஆத்திஃபா? ஓ சார். ம். தேஷான் எழுதுறீங்களா? எழுதிட்டேன் சார். ஓகே கேமிலா, குட். கேமிலா, நீ ஸ்கூல் போனீங்களா? எழுதிட்டேன் சார். ம். ஓகே, குட். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எல்லாம் ஃபினிஷா? ரைட். இங்கே பாருங்க பிள்ளைகள். இப்போ வந்து எனக்கு சரியான என்ன சொல்றது, ஹெடேக், சரியான பெயின். அப்போ நான் எங்க டாக்டர்கிட்ட போறேன். இப்போ டாக்டர் எப்படி செக் பண்ணுவாரு? சரியான வருத்தம், ஸ்டெதஸ்கோப் வச்சு ஸ்டெதஸ்கோப். இல்லை சரியான ஹெடேக், டெலஸ்கோப், சரியான ஹெடேக். அப்படி மருந்து சும்மா நார்மல் பேண்டோல் குடிச்சும் சரி வரல. சரியான வருத்தம். ஜஸ்ட் 2 weeks. என்ன செய்வார் டாக்டர்? போனால் என்ன செய்வார் டாக்டர்? மருந்து தருவாரு. மருந்து தருவார். எப்படி செக் பண்ணுவார் என்ன? ஸ்டெதஸ்கோப் வச்சு. ஓகே பர்னிகா. வேற வேற யாராவது? ஐயோ, சரி, இன்னொன்று சொல்றேன். சரியான வயிறு நோகும், சரியான எனக்கு ஸ்டொமக் பெயின் 3-4-5 days. இப்ப நான் மைக் ஒண்ணு சரியா? அப்போ என்ன செய்வார் டாக்டர்? டெலஸ்கோப் வைப்பார். வேற டாக்டர் வந்து ஊசி போடுவாரா? நோ. ரைட். இப்போ பிள்ளைங்க பாருங்க, நிறைய எங்களை உடம்புல நோய்களை கண்டறிக்க நிறைய இயந்திரங்கள், மெஷின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அண்ணா ரைட். ரைட். அண்ணன் இதுகளை எழுதிக்கொள்ளுங்க. அண்ணன் இதெல்லாம் அடிக்கொள்ளுங்க. ஸ்க்ரீன் விளங்குதா? ஓ சார். நல்லா எழுதிக்கொள்ளுங்க. விளங்குது இல்ல? விளங்குது இல்லையா? விளங்குது சார். எழுதுங்க. எழுது எழுது. நான் தெரியறேனா? நாலாவது பணம் போடுறாங்க. நான் தெரியறேனா பிள்ளைகள்? ஸ்க்ரீன் விளங்குதா? நான் தெரியறேனா? இல்ல சார். இல்லையா? சார் நான்காவது பணம் போடுறாங்க. ஒன்றே நினைக்கிறேன். சரி சார். எழுதிட்டு சொல்லுங்க. எழுதிட்டேன் சார். எல்லாம் எழுதிட்டீங்களா? வெரி குட். எல்லாம் முடிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? இல்ல சார். இந்த நோட்ஸ் எல்லாம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள்.
எக்ஸ்கியூஸ் சார், எஸ் தேஷானி. தொலை மருத்துவம்னா என்ன சார்? தொலை மருத்துவம்னா அதாவது பிள்ளைகள் இப்போ நீங்க வந்து நான் எங்க இருக்கிறீங்க நீங்க? பதில சார். பதில இருக்கேன், நான் கண்டியில இருக்கேன். இப்போ வந்து நான் டாக்டர், நீங்க பேஷண்ட். சரி சரியா? சார். உங்களுக்கு சுகமில்லை வருத்தம், அப்போ நான் வீடியோ காலில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் தரேன். நீங்கள் கேட்க எப்படி என்னென்ன செய்கிறது, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரேன். இதுதான் தொலைநோக்கு மருத்துவம். இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. விளங்குதா? விளங்குது சார். டாக்டரோட வீடியோ காலில் கனெக்ட் பண்ணி அவர் சொல்கிற மாதிரி அழகாக மருந்து எடுக்கணும், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை சரியா செஞ்சுக்கிறது தான் தொலை மருத்துவம். ஓகே. ம் ம் சரி சார். எழுதி ம். முடி எல்லாம் சார் எழுதிட்டீங்களா? முடிச்சிட்டேன். முடிச்சிட்டீங்களா? முடிச்சு சார் எழுதிட்டேன். எழுதிட்டீங்களா? சார் 6வது வினா. தொழிற்சாலை துறையில் எழுதுங்க. தொழிற்சாலை துறையில் கணனி தொடர்பான சில பயன்பாடுகளை குறிப்பிடுங்க. அதாவது முதலாம் பாடத்தில் உள்ள அனைத்து கேள்வியும் உங்களுக்கு இதில் தந்திருக்கேன். சரியா? அப்போ உங்களுக்கு சரி எக்ஸாம்பிள் சார். ஓகே, எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். சரி சார். ம் எழுதிட்டீங்களா? தொழிற்சாலை துறை கணனி தொடர்பான சில சொல்லுங்க பாப்போம், சில தொடர்பான பயன்பாடு சொல்லுங்க பிள்ளைங்க. எழுதிட்டேன் சார். அவங்க எழுதி சொல்றாங்க. அது பாடமா இருக்கும். எழுத சரி எழுதிட்டேன் சார். சார் இதுக்கு விட சொல்லியா? விட விட சொல்லுங்க பாப்போம். தொழிற்சாலையின் மனித உழைப்பை இழிவழி வல்லவாக்கி அதற்கு பதிலாக கணிதீட்டாளர்களை பயன்படுத்துகின்றன. ரைட், வெரி குட். அது ஒன்று எழுதிக்கொள்ளுங்க. குட். இதன் விளைவாக உற்பத்தி செய்வார்கள். பொருட்களின் தரத்தை பரிசோதிக்க. கணக்கு பதிவுகள் மற்றும் செலவுகளை கணக்கிட. தொழிற்சாலையில் எந்திரன் தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி பணிகளை இதையும் எழுதிக்கொள்ளுங்க பிள்ளை. அது பொருட்களை ரோபோட்களை பயன்படுத்த பொருட்களை பொதியில மற்றும் லேபிள் ஒட்டுதல் இயந்திரம் மூலம் அதை எழுதிக்கொள்ளுங்க பிள்ளை. எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? இல்ல சார். அடுத்த கேள்விக்கு போவோம். எழுதுங்க பிள்ளைகள். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். எழுதி சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அடுத்தது வேணா எழுதி முடிச்சோம் கீழே உள்ள 7வது கொஸ்டின் எழுதுங்க. நீ முடிச்சிட்டேன். அடுத்த கொஸ்டினுக்கு போங்க.
வேளாண்மை sir. துறையில் கணினி தொடர்பான சில பயன்பாடுகளை குறிப்பிடுக. வேளாண்மை துறையில் கணினி தொடர்பான சில பயன்பாடுகளை குறிப்பிடுக. வேளாண்மைன்ற சார் விவசாயம். விட சொல்லியா சொல்லுங்க பாப்போம். அறுவடை அர்ஷன். செய்தல் அறுவடை என்ன மாதிரி அறுவடை செய்யறது? கணனியில் எப்படி இப்படி கணனியை பயன்படுத்தி எப்படி அறுவடை செய்தல்? இயந்திரங்களை அப்படித்தான் எழுதணும். இயந்திரங்களை பயன்படுத்தி அறுவடை செய்த அப்படி எழுதலாம். இயந்திரங்களை பயன்படுத்தி அறுவடை செய்த இலகுவாக. இயந்திரங்களை கொண்டு களைகளை அகற்றல். இயந்திரங்கள் அண்ணன் எழுதுங்க. வெரி குட். இயந்திரங்கள் பயன்படுத்தி களையை அகற்றுதல். எஸ் எஸ். சார் விவசாய விளைச்சல்களை கணக்கிட. எஸ். சார் ஸ்கிரீன் விளங்குதில்ல. ஸ்கிரீன் போயிடுச்சு. ஸ்கிரீன் விளங்குதில்ல. நான் தெரியுறேன் பிள்ளைகள். சரி சரி ரைட் ஓகே. வேளாண்மை எழுதுங்க. வேளாண்மைக்கு எழுதுங்க பிள்ளைகள். எழுதிட்டீங்களா? எழுதுங்க. வேளாண்மைக்கு எழுதுங்க. எழுதுங்க பிள்ளைகள். மைக்கை இது பண்ணிடுங்க. எழுதிட்டு அடுத்த கொஸ்டின் போமா. முடிச்சிட்டோம். 8வது கேள்வி எழுதுங்க. 8வது கேள்வி எழுதணுமா? எழுதுங்க. எட்டாவது விடை எழுத முடிஞ்ச விடை எழுதுங்க பிள்ளையா. ஓகே. அதுக்கு கொஞ்சம் விடைய போடணுமா சார்? விடை போடுறேன். நீங்க விடை எழுதுங்க. விடைய டிஸ்கஸ் பண்ணிக்கணும். சார் finished. Finish. Yeah. Answers. ஆன்சர்ஸ் எழுதிட்டீங்களா பிள்ளைங்க 8வதுக்கு? நோ சார். நான் எழுதிட்டு இருக்கேன் சார். எழுதுங்க. நல்ல பிள்ளை எழுதுங்க. வெரி குட். சார் எழுதி முடிச்சிட்டேன்.
அடுத்த கொஸ்டின் போங்க. போக்குவரத்து துறையில் போக்குவரத்து துறையில் போக்குவரத்து துறையில் எழுதுங்க. கணினி தொடர்பான எழுதிட்டீங்களா? விடைய சொல்லுங்க பாப்பா, எனக்கு பிள்ளைங்க விடைய சொல்லுங்க. Sir, we have to underline those. You gave a note in that. No, no, no. That This answer underline. question and answers. Okay. Okay, sir. You can study that one. Okay. It's enough today, no? You can understand all the question and answers. Huh? Yes, sir. You can understand all the question and answers, no? No? Yeah. You Yeah. memorize that answer. Okay. Today okay. You can leave the class. Okay. If you any Okay, doubts, sir. Thank you. contact with me. Okay. Bye. Good night. Good night. Mm. ஓகே பிள்ளைகள் எழுதிட்டீங்களா எல்லாம்? போக்குவரத்து துறையில் Sir. தேஷன் எழுதிட்டீங்களா? கேள்வி போக்குவரத்து எழுதிட்டேன் சார். பயன்பாடு கேள்வி எழுதிட்டீங்களா? கொஸ்டின் சரி சரி. அப்போ ஆன்சர்ஸ் சொல்லுங்க. ஆன்சர்ஸ் சொல்லுங்க தேஷானி. என்ன போக்குவரத்து என்னன்னு சொல்லுங்க. இடங்களை வந்து மெப்ல செஞ்சுக்கலாம். போக்குவரத்துன்னா நம்ம பயணம் எதுல பயணம் போவோம்? நம்ம பெரிய பயணம் எதுல போவோம்? இதுல பயணங்கள் போவோம் பிள்ளைகள். முச்சக்கர வண்டி, பேருந்து. ஓகே குட். ட்ரெயின், புகையிரதம், புகையிரதம், விமானம், இதுல எல்லாம் போவோம். கப்பல். எஸ், ஷிப். கணனி. இதுக்கும் கணனிக்கு என்ன சம்பந்தம் பிள்ளைகள்? இதுக்கும் கணனிக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறேன். பயணம் சொல்லலாம். சார் 9வதுக்கு விடைய போடுவீங்களோ? 9வது விடைய நான் போடுறேன். பரவாயில்ல, போடுவா பிள்ளைகள் விடைய போடுங்க சார். அதாவது சிசிடி, அதாவது இப்போ உங்களுக்கு கலர் லைட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க தானே பிள்ளைய? கலர் லைட்ஸ் எல்லாம் இருக்கு தானே கிளம்புல ரோட்ல கலர் லைட்ஸ் எல்லாம் இருக்கு, பார்த்துருப்பீங்களா தானே? ஆமா சார். கலர் லைட்ஸை வந்து யாருக்கு கம்ப்யூட்டர்ல தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா அந்த நிமிஷம் டைம் எல்லாம் வேலை செய்யுமே. பச்சை விளக்கு வந்தா, சிகப்பு வந்தா எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? படிச்சிருப்பீங்களே. என்ன பிள்ளைங்க? எழுதிட்டீங்களா? குட், வெரி குட். எழுதிட்டேன் சார். பென்ல ஹார்ட் சார். விலங்குல பென்ல ஹார்ட் எழுதுனது. நோ இல்ல. 9வது ஓகே எழுதிட்டீங்களா நம்ம பிள்ளைகள்? எழுதிட்டேன் சார். 10வது பொழுதுபோக்கு துறை கணனித்திற்கு சில பயன்பாடுகளை குறிப்பிடுக.
பொழுதுபோக்குன்னா பிள்ளைங்க பொழுதுபோக்குன்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பொழுதுபோக்குன்னா என்ன? இப்போ வந்து நீங்க வந்து அப்புறம் ஃப்ரீ டைம். வெரி குட். படிக்க இல்லை உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்காது. இந்த டைம் படிக்கிறது தான் உங்களோட வேலைனா ஆமா சார். படிக்கிறதுனா தேசானே உங்களுக்கு ஃப்ரீ இருக்கக்கூடாதுண்ணா. ஆமா நான் சார். படிக்கணும், ஏதாவது புக் ரீட் பண்ணணும், நாலேஜை கூட்டிக்கொள்ளணும். ஆமா ஓகே, சார். எப்பாவது அப்போ ரொம்ப அது எங்கேயாவது பயணம் போக்கலையும் சரி, எங்கேயாவது ரிலாக்ஸ் வேறு எங்கேயாவது பயணங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? சொல்லுங்க. பொழுதுபோக்கு டைம்ல வாசிக்கிறேன். வாசிக்கிற. வெரி குட் அபர்ணிகா, குட். என்ன மாதிரி வாசிப்பீங்க? என்ன நூல் புக்ஸ் வாசிப்பீங்க? கதை புத்தகங்கள் சார். ரைட், கதை புக் பாட வாசிப்பீங்க. புத்தகங்கள். பாட புத்தகம் வாசிப்பீங்க. அபர்ணிகா, வெரி குட். அபர்ணிகா ஸ்கூல் என்னன்னு சொன்னீங்க? மறந்துட்டேன். நானும் வாசிப்பேன் சார். தேசானி வாசிக்கணும். அர்ஷனி வாசிக்கணும். குட். சார் நீங்க சொன்னது விலங்குல அபர்ணிகா ஸ்கூல் நேம் மறந்துட்டேன். வாழைச்சேத்து கல்லூரி. பாலச்சேரி. ஓகே ஓகே, நல்ல புள்ள வாசி. சிலவங்க என்ன ஃப்ரீயாக இருக்க டைமில் இருந்தாலும் ஃபோனில் வீடியோ பார்ப்பாங்க, ஏன்னா யூடியூப்பில் படம் பார்ப்பாங்க. அதுனா அது நல்லமா பேடா? பேட் திங்ஸ். எஸ் எஸ். மூவி பார்க்குறது எப்பயாவது, படம்னு பார்க்குறது எப்பயாவது. நோ நோ, அதுவும் கிட்ட நோ. ஓகே, சரி, குட். கேம்ஸ் விளாடுறது? இல்ல சார். சரி, நான் எழுதி கொள்ளுங்க பிள்ளை. இதெல்லாம் நம்ம பொழுதுபோக்கு டைம் வேஸ்டிங்கான விஷயங்கள் தான். அந்த வீடியோ விளையாடு, கேம்ஸ், மியூசிக் கேட்கறது, வீடியோ பாட்டு கேட்கறது நல்ல விஷயமா? ஆமா சார். ஆமா சார். சரி சரி. இல்ல இல்லையா? ஓகே. புக் ரீட் பண்ணுவேன் சார். சார் ரைட். எழுதிட்டீங்களா பிள்ளை? பொழுதுபோக்கு துறை கணிதத்துறை பயன்பாடுகள் குறிப்பிட்டு எழுதிட்டீங்களா? எஸ் சார். அடுத்த கொஸ்டின். சார் 10வது போடுங்க சார். சார் எழுதிட்டீங்க 10வது? ஆமா சார். இல்ல சார். இல்லையா? சார் நான் போடுங்க சார். சார் 11வது போடுங்க. இன்னைக்கு 10 கேள்வி தான். இன்னைக்கு போதும் 10 கேள்வி. ஓகே பிள்ளைகள், இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் 10 கேள்வி போதும். சரி, 10th கொஸ்டினா? ரைட். இன்னைக்கு 10 கேள்வி பிள்ளை உங்களுக்கு விளங்கிச்சா? சரி, 10 பாடம் படிச்சு அடுத்த கிழமை நம்ம வந்து புது பாடம்னு ஸ்டார்ட் பண்ண போறோம். 2வது பாடம் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? என்ன கணினி ஆய்வுக்கூடத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துதல். படிக்க போறோம். பயன்படுத்துதல். சரியா? அதை படிக்க போறோம். ஓகே. ஓகே சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டீங்களா? ஓகே. இன்னைக்கு 10 கேள்வியும் பார்த்தோம். உங்களுக்கு எல்லாம் விளங்கிச்சா? கேள்வியும் ஆன்சர்ஸ் விளங்கிச்சா? எல்லாம் எழுதுனீங்களா? கோப்பியில எழுதுனீங்களா? ஓ சார் 10 கேள்வி சரி சரி, வெரி குட் பிள்ளைகள். இது எப்படி செய்வோம்? அடுத்த கிழமை வந்து புது பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண டைம் இல்லை. சரியா? ஆய்வு கூட தலகா ஒரு சின்ன ஒரு வீடியோன்னு பார்த்துனா ஸ்டார்ட் பண்ண வீடியோ ப்ளே பண்ண 10 மினிட்ஸ் போகனால. சரியா? டைம் இல்லை. ஓகே. இப்ப இன்னைக்கு பிடிப்போம் பாடத்தை. ஓகே, குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ. Bye bye. Good night sir. Bye bye Good night. sir. Bye bye. Thank you sir. Okay, bye. Welcome. Bye bye. Bye sir. Okay, bye bye. Bye sir. Good night.
ஓகே தேஷானி, குட் நைட். நாங்கள் லெஃப்ட் ஆகிறேன். Bye, sir. Good night.